மனசாட்சிக்கு விரோதமா ஒரு நூல கூட அந்தாண்ட எடுத்து வைக்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். வானத்துல கோட்டை கட்டி வாழக்கூடியவங்க அப்படின்னு உங்கள சொல்லலாம். குழப்பமான மனநிலைய கூட சிறப்பா கையாண்டு நல்ல ஒரு கரெக்டான பாதையில போகக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்கள சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி தேவகுரு என்று அழைக்கக்கூடிய குரு பகவான அதிபதியாக கொண்டவங்க. அதனால ராசிநாதன் குரு என்பதனால எந்த ஒரு விஷயத்துல நீங்க இறங்குனாலும் அலசி ஆராய்ந்து இறங்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் உடையவங்க அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். கொடுத்து கொடுத்து மற்றவங்கள மகிழ வைக்கக்கூடியவங்க, பொதுவாகவே சாதுவானவங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பழகக்கூடிய ஒரு அருமையான குணம் படைத்தவங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. எல்லாருடைய மனசுக்கும் மற்றவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் எதை பற்றியாவது கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலையோ இறங்குனாங்க அப்படின்னா அதில் திறமையாக செயல்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராசி, ரொம்ப நம்பிக்கையான ஒரு ராசி அப்படின்னு இவங்களை சொல்லலாம். தெய்வ நம்பிக்கை இவங்களுக்கு அதிகம். கஷ்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதை எப்படி அணுகுனா கரெக்டாக கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என ராஜ கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, ராகு, ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் கேது, குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், தடுமாற்றங்கள் கொஞ்சம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். சரி, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வருகின்ற நாட்களில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செய்யுங்க. என்னென்னா, வருகின்ற நாட்களில் தை அமாவாசை வருது. அன்னைக்கு நீங்கள் போய் முன்னோர்களை வழிபடுறது நல்ல பலனை பெற்றுத்தரும். பொதுவாகவே நீங்கள் போய் யாருக்கிட்டையாவது ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் முன்னோர்களுடைய சாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதோடு கூட இந்த தை மாதத்தில் நீங்கள் கோபூஜை வீட்டில் செய்யுங்க. கோபூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற வேலையோ அல்லது அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற தொழிலோ உங்களுக்கு சாதகமாக அமையும். முடிந்தால் வீட்டில் ஒரு கோபூஜை செய்யுங்க, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க, உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் தொடங்குங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த 3 விஷயத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நல்ல காரியம் தொடங்குனீங்கனாலும் அது உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். சரி, நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை இப்படி இருக்கிறதுனால என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க வருகின்ற நாட்களில் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் வருகின்ற நாட்களில் நடக்கும். பகையெல்லாம் விலகி நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை, அடுத்தவங்களால் வந்த ஒரு சில இன்னல்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். பணம் வர்றது ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. எல்லா வசதி வாய்ப்புகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக அந்த தனுசு ராசி என்பவர்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு அடிக்கடி தரும். நம்ம சம்பாதிக்கிற காசை நம்மளே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், 4 பேர்த்துக்கு தான தர்மம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையும் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் உதவிகரமாக இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நல்லது நடக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யலாம். ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்தையோ இந்த இடத்த டார்கெட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோள் வச்சு அதை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நன்மை நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் போராட தயாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான். போராடுறதுக்கு தயாராக இல்லைன்னா வெற்றி கிடைக்காது. அதனால் போராட இறங்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தயாராக இருக்குது.
நம்பிக்கையோட இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோட கூட உங்களுடைய மனதில் ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா, அந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோதான் திறமையாக செயல்பட்டாலும் மற்றவங்களால் ஏதாவது ஒரு விமர்சனங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த விமர்சனங்களெல்லாம் காதில் போட்டுக்காமல் உங்களுடைய எல்லை என்னமோ, உங்களுடைய குறிக்கோள் என்னமோ அதை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதை நோக்கி பயணிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த தனுசு ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எதிரிகள்லாம் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு அடங்கி விடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. பணம் வர்றது நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாலன நட்பு கிட்ட பேசும்போது, ஆணாக இருந்தால் பெண்கிட்ட பேசும்போது, பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். தேவையில்லாத அவப்பேரெல்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு எதிர்பாலினத்தவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி, உங்களுடைய பூர்வீக ஊருக்கு செல்றதுனால இந்த அங்கே இருக்கிற சொந்த பந்தங்களோடு கலந்து பேசுறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக மட்டும் சின்ன சின்ன தொல்லைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். புதிய ஆர்டர்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. எதெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் நடக்கும். பழைய பாக்கியெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். குறிப்பாக அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிற தனுசு ராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியில் ரொம்ப தூரம் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். அதன் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலனை இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சக பணியாளர்கள் மூலிமா ஒரு சில உதவிகள் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். என்ன ஒன்று, ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. சாதகமான பலன் கிடைக்கும். கொஞ்சம் அதிகமான உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாடிக்கையாளர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலை விரிவு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணெல்லாம் அந்த காலகட்டத்தில் வரும். ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு புதுசாக பதவி உயர்வு, கூடுதலான பொறுப்புலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கூடுதலான பொறுப்பை நீங்கள் மற்றவங்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். நீங்களே அந்த பொறுப்பை கையாளுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும். மற்றவங்க உங்களை அனுசரித்து போவாங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அன்பு அதிகரிக்கும். மருத்துவ செலவு மட்டும் அப்பப்போ ஏற்படக்கூடிய கொஞ்சம் சூழ்நிலை இருக்குது. பேச்சில் இனிமை இருக்கட்டும். தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அக்கம் பக்க உறவுகள், அதே மாதிரி உங்களுடைய குடும்ப நபர்களுக்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. அதற்கான ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். மனதுக்கு பிடிச்ச நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் உங்கள் மீதே ஒரு தனி மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு இதமான நாட்களாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகவும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்காலத்திற்காக ஒரு சிலர்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் உங்களுடைய சிந்தனை அதிகமாகும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். மனதில் ரொம்ப நாளாக ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்காம இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுடைய ஆலோசனையை நாடி செல்லுவீங்க. மற்றவங்களுடைய ஆலோசனையும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகளுக்கு, தனுசு ராசி விவசாயிகளுக்கு மகசூல் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கால்நடைகள் மூலிமா ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கும். கால்நடைகள் வாங்கி விற்பதன் மூலிமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். புதிய முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறையும். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உயர்கல்விக்காக நீங்கள் போடுற எஃபெக்ட் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். மனதில் இருந்த அந்த குழப்பங்கள்லாம் சரியாகி நல்ல ஒரு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. ஓரளவுக்கு வெற்றியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வணங்கிட்டு ஒரு 9 முறை சிவபெருமான ஆலயத்தை வலம் வந்துட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.